இன்வெர்டர்ஸ் கிளாசிஃபிகேஷன். இன்வெர்டர் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்வெர்டரை எத்தனை வகையா பிரிக்கலாம், அதனுடைய வகைகள் என்னென்ன, எப்படி இன்வெர்டர்ஸை குரூப்பிங் பண்றோம். மார்க்கெட்ல நிறைய இன்வெர்டர்ஸ் அவைலபிளா இருக்கும் இல்லையா, அந்த இன்வெர்டர்ஸ்லாம் என்னென்ன வகை இருக்கு, எப்படி குரூப்பிங் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்வெர்டர் கிளாசிஃபிகேஷன். இன்வெர்டர் வந்து குரூப்பிங் பண்ணும்போது ஒரு விதமா குரூப்பிங் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பிங் பேஸ்டு ஆன் அப்ளிகேஷன்ஸ். இன்வெர்டரை பயன்படுத்துறது எங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத இன்வெர்டரு அதை வச்சு நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம். இன்வெர்டரை எந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத வச்சு இன்வெர்டரை ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒரு இது என்னன்னா, ஒரு விதம் டொமஸ்டிக் இன்வெர்டர். டொமஸ்டிக்னா என்ன? வீடு, நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற இன்வெர்டர்ஸ். Domestic inverter is mainly used for household electronics appliances அல்லது equipments. household items அப்படின்னா வீட்டுல பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய இன்வெர்டரை நாம டொமஸ்டிக் இன்வெர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஸ்மால் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும், கெப்பாசிட்டி சின்ன கெப்பாசிட்டியா இருக்கும், ரொம்ப ஸ்மால் கெப்பாசிட்டியா இருக்கும். தென் இன்னொரு டைப் இருக்கு, அது இண்டஸ்ட்ரியல் இன்வெர்டர். இண்டஸ்ட்ரினா என்ன? ஃபேக்டரிஸ், பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் பயன்படுத்துற இன்வெர்டர்ஸ். த இண்டஸ்ட்ரியல் இன்வெர்டர் சிஸ்டம் இஸ் மெயின்லி யூஸ்டு வித் எக்ஸிஸ்டிங் பிளான்ட் பேட்டரி. அங்க இன்வெர்டருக்கு வந்து தனியா அந்த இன்வெர்டருக்கு பேட்டரி தனியா வாங்கி நம்ம வைக்க மாட்டாங்க. ஸோ டொமஸ்டிக் இன்வெர்டருக்கு பேட்டரி தனியா வாங்கணும் நம்ம. ஏன்னா பிளான்ட்லாம் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃபேக்டரிஸ் எல்லாம் பேட்டரி பேங்க் தனியாவே இருக்கும். அதனால அந்த பேட்டரிஸே இந்த இன்வெர்டருக்கு பயன்படுத்துவாங்க. நோ நீட் ஆஃப் ஹேவிங் செப்பரேட் பேட்டரி பேங்க். தனியா இதுக்குன்னு ஒரு பேட்டரி பேங்க் பயன்படுத்த தேவையில்லை. இட் இஸ் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் லைக் ஏசிடிசி டிரைவ்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் மோட்டார்ஸ், டர்பைன் அண்ட் பாய்லர் கண்ட்ரோல்ஸ். இந்த இன்வெர்டரை பயன்படுத்தி ஏசிடிசி டிரைவ், ஏசி மோட்டார் அல்லது டிசி மோட்டார் டிரைவரா பயன்படுத்துவாங்க. அதனுடைய ஸ்பீடை வெரி பண்றதுக்கு எங்கெங்கெல்லாம் டர்பைனு, பாய்லர் கண்ட்ரோல்ஸ், இந்த இடத்துலாம். டிசிஎஸ் சிஸ்டம். டிசிஎஸ்னா என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஒரு ஓல்ட் பிளான்ட்டையே வந்து கம்ப்யூட்டர் கன்சோல்ல உட்காந்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்க இருந்தே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கம்ப்யூட்டர் ரூம்ல உட்காந்துக்கிட்டே ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வால்வ்ஸ், மோட்டார்ஸ் இதெல்லாம் ஆன் ஆஃப் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டமுக்கு தேவையான சப்ளையை இந்த இன்வெர்டர் வழியா கொடுப்பாங்க. அண்ட் பிஎல்சி. பிஎல்சினா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல். 1 by 1 ஒரு சீக்வென்ஷியல் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மோட்டர் ஆன் ஆனோடனே இந்த மோட்டர், இந்த மோட்டர் ஆன் ஆனோடனே அந்த சிஸ்டம், அந்த மாதிரியான சீக்வென்ஷியல் ஆபரேஷன்ஸ்க்குலாம் இந்த இன்வெர்டரை பயன்படுத்தி இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படுத்துவாங்க. அப்போ அப்ளிகேஷன்ஸ் அதனுடைய பயன்பாடை வச்சு இன்வெர்டர்ஸ் ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்னு டொமஸ்டிக் இன்வெர்டர் வீட்டுல பயன்படுத்துறது, இன்னொன்னு இண்டஸ்ட்ரியல் இன்வெர்டர் ஃபேக்டரியில எல்லாம் பயன்படுத்துறது. தென் பேஸ்ட் ஆன் கனெக்டட் லோட். என்ன மாதிரியான லோட்ஸை கனெக்ட் பண்றோம், எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை நாம வந்து இன்வெர்டர்ல பயன்படுத்த போறோம், கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத வச்சு இன்வெர்டர் ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர். சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் அப்படின்னா ஏசி சப்ளை அவுட்புட் வரும். அந்த ஏசி சப்ளை அவுட்புட் வந்து சிங்கிள் ஃபேஸ் சப்ளையா இருக்கும். இந்த ஒரு பாருங்க, சிங்கிள் ஃபேஸ்னா என்ன? ஃபேஸ் தென் நியூட்ரல், ரெண்டே ரெண்டு மட்டும் இருக்கும், ஃபேஸ் நியூட்ரல். ஸோ அப்போ நம்ம இன்புட் வந்து டிசி இன்புட் கொடுப்போம், அவுட்புட் சிங்கிள் ஃபேஸ் ஏசி இந்த மாதிரி போட்டாக்கா ஃபேஸ்னு அர்த்தம். இப்படி ஒரு ரவுண்டு போட்டு அப்படி போட்டா ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் ஏசி அவுட்புட் அது மாதிரி வரும். ஸோ ஏ சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் கன்வெர்ட்ஸ் டிசி இன்புட் இன்டு ஏ சிங்கிள் ஃபேஸ் ஏசி அவுட்புட். டிசி இன்புட்டை single phase AC output convert பண்ணி கொடுப்போம். These type of inverters are mainly used in domestic purposes to run the loads like ceiling fan, CFL lights, television etc. வீட்ல நம்ம பயன்படுத்துற ceiling fan, light, television இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே single phase inverters. Then one more inverter, 3 phase inverter. இந்த இடத்துல என்னன்னா AC supply output வந்து 3 phase இருக்கும். 3 phase என்ன? R, Y, B மூணு இருக்கும். மூணு ஃபேஸுமே ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஃபேஸ் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ 3 phase inverters, a 3 phase inverter converts a DC input into a 3 phase AC output. The phase angle difference between the 3 phase are 120 degree. Our input DC 3 phase output கொடுத்துரும். ஒரு ஃபேஸுக்கும் ஒரு ஃபேஸ் கிடையில
angle phase difference வந்து 120 degree. So 120 degree phase difference இந்த இடத்துல 3 phaseல இருக்கும். So as to generate a 3-phase AC supply. 3-phase inverter are used where the connected loads are high and 3-phase system loads. 3-phase motors அல்லது நிறைய loads கனெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி இடத்துலயும் 3-phase inverters பயன்படுத்துவாங்க. Then based on circuit arrangements என்ன மாதிரியான சர்க்யூட்ஸ் உள்ள பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து இன்வெர்டர்ஸ் ரெண்டு விதமா பிரிக்கிறோம். According to the circuit arrangement, inverter is classified as first type voltage source inverter, ரெண்டாவது டைப் current source inverter. So உள்ள நம்ம பயன்படுத்துற சர்க்யூட்ஸ்னுடைய கனெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு இன்வெர்டர் ரெண்டு விதமா பிரிக்கிறோம். வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர், கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர். சோ அதுல வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர் எப்படி இருக்கும்? வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர் அப்படிங்கறது இன்னொரு பேரு ரெண்டு பேரா சொல்லலாம். VSI வோல்டேஜ் சோர்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் எழுத்து VSI. சோ இத ஷார்ட்டா VSI இன்வெர்டர் அப்படின்னுவாங்க. அல்லது வோல்டேஜ் ஸ்டிஃப் இன்வெர்டர், இன்னொரு பேர் இதுக்கு என்ன வோல்டேஜ் ஸ்டிஃப் இன்வெர்டர். சோ இது இந்த ரெண்டு பேர்ல இத வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர் கூப்பிடலாம். ஃபார்ம்ஸ் த வோல்டேஜ் வித் ரிக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதனுடைய மேக்னிடியூட், ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃபேஸ், இத அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்பாங்க. மேக்னிடியூட்னா என்ன? ஆம்ப்ளிடியூட், எவ்வளவு அளவுக்கு ஆம்ப்ளிடியூட் இருக்கு, அதனுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, அது சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸா, இது எல்லாம் கனெக்ஷன்ல வர்றதுதான் வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர். ஓகே, then it is the most commonly used type of inverter. இந்த மாதிரி இன்வெர்டர் ரெண்டு சொன்னோம் இல்லையா, வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர், கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர். அதுல வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர் தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. this inverter has the low internal impedance. ஏன் இது அதிகமா பயன்படுத்துறாங்கன்னா இதனுடைய இன்டர்னல் இம்பிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இன்டர்னல்னா உள்ள அதனுடைய இம்பிடன்ஸ்ங்கிறது என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை இண்டக்டர், கெபாசிட்டன்ஸ், அதுக்கடுத்து ரெசிஸ்டர், மூணுத்தோடைய ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து வர்றதுதான் impedance. அதனுடைய internal impedance இதுல கம்மியா இருக்கும். Generally it has a capacitor of high capacity connected across the supply source that keeps constant input voltage. So நமக்கு கான்ஸ்டன்டான இன்புட் வோல்டேஜ் எதுக்கெல்லாம் தேவையோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர் தான் பயன்படுத்துவாங்க. ஓகே, அதனுடைய கனெக்ஷன் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு பேட்டரியில இருந்து டிசி சப்ளை, இந்த இடத்துல டிசி சப்ளை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டிசி சப்ளையை ரெக்டிஃபை இந்த டிசில இருந்து டிசி டு டிசி என்னது? சோப்பர் சர்க்யூட். ஏன் டிசி டு டிசி கன்வெர்ட் பண்ணணும்? அப்பதான் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து நமக்கு ரிக்வயர்ட் டிசியா வேணும் அப்படின்னா சோப்பிங் பண்ணும் பொழுது நம்ம அதை என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? அந்த கான்ஸ்டன்ட் டிசியை வந்து பல்சேஷன் டிசியா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுதான் டிசி டு டிசி கன்வெர்டர். இந்த டிசியை அக்ராஸ் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுல இந்த கனெக்ஷன் டீட்டெயில முக்கியமானது என்னன்னா, இந்த டிசி ஸ்டோர்ட் இன் தி அக்ராஸ் இந்த கெப்பாசிட்டர் அக்ராஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த கெப்பாசிட்டர் வச்சுதான் எகைன் டிசி கன்வெர்டட் அஸ் ஏசி சோர்ஸ் வோல்டேஜ். இது எல்லாம் உள்ள ஆசிலேட்டர் அண்ட் டிரைவர் இதெல்லாம் வச்சு ஏசி அவுட்புட்டா எடுத்து இங்க 3 ஃபேஸ் ஏசி கனெக்டட் லோட்ஸ். அப்போ இங்க டிசி வந்து ஏசியா இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகும். இடையில இந்த டிசி எதை வச்சு ஸ்டோர் பண்றோம், எதுல இருந்து இதை ஸ்மூத்திங் ஏசியா கன்வெர்ட் பண்றோம்னா இதுக்கு அக்ராஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த கெப்பாசிட்டர். The switching of VSI என்ன? voltage source inverter are constructed using full controlled devices like transistor, thyristor, MOSFET etc. இந்த switching devices எல்லாம் எதை வச்சு நம்ம பயன்படுத்துறோம்? தைரிஸ்டர்ன்றது என்ன? SCR, MOSFET, high frequency transistor இதெல்லாம் பயன்படுத்தி இதுல switching பண்ணுவாங்க. Then if bidirectional current AC is required, bidirectional அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பல்ஸ், பாசிட்டிவ் வேணும், நெகட்டிவ் சிக்னல் வேணும். பாசிட்டிவும் வேணும்னா ஒன்னு, ரெண்டாவது டைரக்ஷன் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வேணும், நெகட்டிவ் வேணுங்கிறதா பை டைரக்ஷனல், ரெண்டு டைரக்ஷன்லயும் வேணும். ஸோ மேல இருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ். ஸோ பை டைரக்ஷனல் ஏசி வேணும் அப்படின்னா the freewheeling diodes also called feedback diodes which are connected across the switches. எப்பயுமே எல்லா சுவிட்சஸ்க்கும் நம்ம மாஸ்ஃபெட் எல்லாம் பார்த்திருந்தோம். ஒரு மாஸ்ஃபெட்ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கும் போது அக்ராஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு டயோடு ஒன்று கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக இந்த டயோடு அப்படின்னா சுவிட்சிங் ஆக்ஷன் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஃபீட்பேக் வோல்டேஜஸை சைக்கிளிங் பண்றதுக்காக இந்த
இந்த மாஸ்ஃபெட்டுக்கு அக்ராஸ் ஒரு டையோட கனெக்ட் பண்ணிருப்போம். ஃப்ரீ வீலிங் டை ஒன்னு பேரு. ஸோ இந்த மாதிரி நாம வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர்ல நாம இந்த மாதிரி அக்ராஸ் ஒரு டையோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து அவுட்புட்டுக்கு அக்ராஸா இருக்கும் வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர்ல. தென் இதனுடைய சுவிட்சிங் டிவைசஸ் எல்லாம் தைரிஸ்டா மாஸ்ஃபெட் இதை வச்சுதான் நம்ம சுவிட்சிங் பண்ணுவோம். ஹை வோல்டேஜ் அல்லது கான்ஸ்டன்ட் இன்புட் வோல்டேஜ் தேவைப்படுற இடத்தெல்லாம் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர்ஸை நாம பயன்படுத்துவோம். தென் ஒன் மோர் டைப் என்ன சொன்னோம், கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர். இந்த கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர்ல அங்க நம்ம இன்வெர்டர்ல வோல்டேஜ் சோர்ஸ்ல என்ன பண்ணோம், பேரலா ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல சீரீஸா ஒரு சோக் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசம் இது. கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர்ல சீரீஸா ஒரு சோக் யூஸ் பண்ணுவோம். அங்க வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர்ல பேரலா ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம். கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர் சிஎஸ்ஐ, கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர் ஷார்ட்டா நம்ம என்ன சொல்றோம், சிஎஸ்ஐ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுக்க வேண்டியதான். சிஎஸ்ஐ is the source of the current which required the properties magnitude, frequency and phase. அதுல எப்படி வோல்டேஜ்னுடைய மேக்னிடியூட், frequency, phase இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுமோ அதே மாதிரி இங்க கரண்ட்னுடைய மேக்னிடியூட், frequency and phase கண்ட்ரோல் பண்ணுவோம். இங்க it has an inductor connected in series with the supply source that keeps the current constant. நாம அங்க ஒரு கெபாசிட்டரை வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர்ல கெபாசிட்டரை பேரலா கனெக்ட் பண்ணி வோல்டேஜை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணோம். இந்த இடத்துல ஒரு சீரிஸ் இண்டக்டரை கனெக்ட் பண்ணிட்டு இதுல கரண்ட்டை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இது கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால கரண்ட் கான்ஸ்டன்ட் சோர்ஸ் எல்லாம் அதனுடைய லோடெல்லாம் இங்க கனெக்ட் பண்ணலாம். அதனால சீரிஸ் இண்டக்டர் இருக்கும். வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர்ல பேரலல்ல இதே இதுல நம்ம என்ன பண்ணிருப்போம், அங்க பேரலல் ஒரு கெப்பாசிட்டரை பயன்படுத்துறோம். அது வோல்டேஜை கான்ஸ்டன்டா வச்சுக்கோம். ஸோ அக்கார்டிங் டு இன்டர்னல் கனெக்ஷன்ஸ் ரெண்டு விதமான இன்வெர்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர், இன்னொன்னு கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர். தென் பேஸ்ட் ஆன் த இன்புட் பவர் நாம என்ன மாதிரியான இன்புட் பவர் பயன்படுத்துறோம். இன்புட் பவர் என்ன, டிசி தானே. இதுல என்ன ரெண்டு வகை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல எல்லாம் இப்ப யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இன்புட் பவர் எங்க இருந்து எடுக்கிறோம், நம்ம பவர் வீட்டுல இருக்கக்கூடிய ஏசி பவர், எலக்ட்ரிசிட்டியில இருந்து வரக்கூடிய ஏசி பவர் தான் அதுக்கு இன்புட் பவர். ஸோ ஏசி பவர் இன்வெர்டர், அதனால ஏசி பவரே நம்ம யூஸ் பண்றதுனால அதுக்கு என்ன பண்றோம், ஏசி பவர் இன்வெர்டர். இந்த மாதிரி இன்வெர்டர்லாம் பாத்தீங்கன்னா இன்புட்டும் ஏசி, அவுட்புட்டும் ஏசி. இந்த இன்வெர்டர்ல எப்படி இருக்கும்னா இன்புட் அவுட்புட் ரெண்டுமே ஏசி. இது எந்த ஏசி, இது இபில இருந்து வரக்கூடிய ஏசி, இபி சப்ளைல இருந்து வரக்கூடிய ஏசி. அவுட்புட் ஏசி. இதுதான் ஏசி பவர் இன்வெர்டர். So AC main supply is converted into DC supply by using rectifier circuit and charges the battery through a battery charger. அப்போ இந்த ஏசி எடுத்து இதுக்கு இடையில ஒரு பேட்டரியை வச்சு அந்த பேட்டரியை டிசில சார்ஜ் பண்ணுவோம். எப்போ பவர் இருக்கும் பொழுது, அப்போ இந்த இடத்துல ரெக்டிஃபை பண்றோம். இந்த ஏசி பவர் இருக்கும்போது ரெக்டிஃபை பண்ணி பேட்டரியில சார்ஜ் ஆயிருக்கும். ஏசி பவர் ஆஃப் ஆயிட்ட உடனே இந்த பேட்டரியில இருக்கக்கூடிய டிசி பவர் என்ன ஆகும், நேரா இன்வெர்டர் வழியா கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டுக்கு ஏசி போயிடும். ஸோ இதுக்கு இன்புட் வந்து இபி சப்ளைல இருந்து இருக்கக்கூடிய ஏசி. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஏசி பவர் இன்வெர்டர். ஒன் மோர் இன்வெர்டர் இருக்கு. இது என்ன அப்படின்னா சோலார் இன்வெர்டர். சோலார் இன்வெர்டர் அப்படின்றது என்னன்னா, இதுக்கு ஏசி சப்ளை இன்புட் கிடையாது. சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய அந்த ஒளியில இருந்து பிவி செல் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம், போட்டோ வோல்டையாக் செல். பிவி செல் என்ன அர்த்தம், போட்டோ வோல்டையாக் செல். இங்க இருக்கு பாருங்க, போட்டோ வோல்டையாக் செல். இது பிவி செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிவி செல்ங்கிறது இதுதான் பிவி செல். இதோ பாருங்க, இதுதான் பிவி செல். இந்த பிவி செல் என்ன பண்ணும்னா சூரிய ஒளிய டிசி வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சூரிய ஒளியில இருந்து எடுத்து டிசி வோல்டேஜா கன்வெர்ட். இது வீட்டுக்கு மேல மெத்தையில அல்லது கூரைக்கு மேல வச்சிருப்பாங்க. இது டிசி வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி இந்த டிசி வோல்டேஜா நம்ம பேட்டரியில ஸ்டோர் பண்ணிட்டு சப்ளை நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ இந்த பேட்டரி டிசி வந்து ஏசியா கன்வெர்ட் பண்ணப்பட்டு கம்ப்யூட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே. So the photovoltaic cell PV cell converts the solar energy into direct DC supply and charges the battery through a battery charger circuit. அப்போ ஏசி பவர் இன்வெர்டர்ல ஏசி பவரை பேட்டரியில சார்ஜ் பண்ணி டிசியா சார்ஜ் பண்ணிட்டு தேவைப்படும் போது அந்த பேட்டரியில இருந்து நமக்கு ஏசி சப்ளை எடுத்துக்கிறோம். சோலார் இன்வெர்டர்னா சூரிய ஒளியில இருக்கக்கூடிய அந்த ஒளி சக்தியில இருந்து பேட்டரியில டிசி சப்ளையை ஸ்டோர் பண்ணி
தேவைப்படும் போது டிசி சப்ளைய இன்வெர்ட் பண்ண நம்ம எங்க எடுத்துக்கிறோம், அவுட்புட்ல லோட்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அக்கார்டிங் டு கனெக்ஷன் நம்ம என்ன பண்றோம், உள்ள இன்டர்னல் கனெக்ஷன்ஸை வச்சு ரெண்டு விதமா பிரிக்கிறோம். அது வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர், கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர். நெக்ஸ்ட் அதனுடைய பயன்பாடை வச்சு டொமஸ்டிக் இன்வெர்டர், இண்டஸ்ட்ரியல் இன்வெர்டர் அப்படின்னு பிரிக்கிறோம். அதனுடைய அவுட்புட் வோல்டேஜை வச்சு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர், த்ரீ ஃபேஸ் இன்வெர்டர் கனெக்ட் பிரிக்கிறோம். அதனுடைய இன்புட் வோல்ட் சோர்ஸை வச்சு ஏசி மெயின்ஸ் இன்வெர்டர், சோலார் இன்வெர்டர் ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த கிளாசிபிகேஷன்ஸ் among the inverters. Inverter classification and grouping இதுதான். Okay, thank you.